பிஸ்னஸில் நான் பண்ண இந்த தப்புனால எனக்கு ஒரு பெரிய லாஸ். லென் வித் கேவி டுவர்ட்ஸ் யுவர் பிஸ்னஸ் கோல். இந்த வீடியோ பெருசாக தான் இருக்கும், மற்ற வீடியோ மாதிரி ஃபேன்சியாக இருக்காது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பண்ண தப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் பண்ண எஸ்டிமேஷன்ஸ் தான். நம்ம பிஸ்னஸில் எல்லாருமே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் இல்லை ஒரு ஒர்க்குக்கும் ஒரு எஸ்டிமேஷன்ஸ் வச்சுருக்கோம். இதுக்கு இத்தனை நாளும் இவ்வளோ பட்ஜெட் ஆகும். பட் அதில் தான் பெரிய தப்பே பண்ணும். நான் ஒரு எஸ்டிமேஷன் 60 days ஆகும், இவ்வளோ பட்ஜெட் ஆகும், கிளைண்ட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பட் அந்த ப்ராஜெக்ட் முடியறதுக்கு எங்களுக்கு 80 days ஆயிடுச்சு. கிளைண்ட் செம்ம அன்ஹாப்பி ஆகிட்டாங்க, பேமெண்ட்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. தென் தான் புரிஞ்சுக்கிட்டேன் எப்படி எஸ்டிமேஷன்ஸ் பண்ணணும்னு. ரொம்ப முக்கியமே அந்த டைம் தான். ஸோ இந்த டைமை நான் 3 ஸ்பிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சின்ன சின்ன ப்ராஜெக்டா. இந்த 60 நாள் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா அதை 20 நான் ஸ்பிட் பண்ணேன். ஸோ 20 நாளுக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் முடிக்கணும், அடுத்த 20 நாளுக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் முடிக்கணும், அடுத்த 20வது நாள் கிளைண்ட்டுக்கு வந்து ரிவ்யூ காட்டணும் அப்படிங்கிறது. ஸோ எனி ஹவ் இந்த 20 நாளுக்கு மேலே எனக்கு ஆகுதுனாலே நான் புரிஞ்சுக்கணும் 60 நாளுக்குள்ள என்னோட ப்ராஜெக்ட் முடியாது. ஸோ ஹையர் எஃபர்ட்ஸையும் எனர்ஜியும் போட்டு நான் கொண்டு போனாதான் அடுத்த லாஸ்ட் தேர்ட் பார்ட் ஆஃப் 20 அப்படிங்கும்போது 60 days ஆகும் கிளைண்ட்டு கொண்டு போக முடியும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் எஸ்டிமேஷனை பிளான் பண்ணீங்க அப்படின்னா நல்லபடியாக ப்ராஜெக்ட் பிடிச்சி நல்ல பேரும் வாங்கலாம். ஃபாலோ மீ டுவர்ட்ஸ் யுவர் சக்ஸஸ்.